வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் மக்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, சனி வக்ர பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ என்ன சார் புதுசாக எல்லா சேனலையும் ஓட்டிகிட்ருக்காங்க. சரி, நம்ம என்ன புதுசானா நம்ம ராசிக்கு பார்க்குறோம். அதுலேயே நட்சத்திரங்கள் பொறுத்து வேரி ஆகும். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு கிரகங்களால் ஆளப்படுது. ஸோ இப்போ நான் என்னென்னா ஒரு ராசி லக்னமுக்கும் அதில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு எப்படிலாம் அது வேலை செய்யணுன்றது ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரப்போகிறேன். ஒவ்வொன்றா பாருங்கள் என்ன நடக்க போகுது, எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நம்மளுக்கு அது தீர்வுன்ற பரிகாரத்தையும் சேர்த்து சொல்கிறேன். கூர்மையாக கவனிங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். மீனராசி மீன லக்னம் எப்படி இருக்குது? ஒரு கொஞ்சம் கோவத்தில் கன்ஃபியூஷனில் உக்காண்ட்ருக்கிறது யாருன்னா மீனராசி மீன லக்னம் தான். ஏன்னா கொஞ்சம் நடுவில் என்ன சந்தோஷம்னா வக்ர பயிற்சி வருது, சனி பகவான் என் வீட்டிலேருந்து மூவ் ஆகிடுவார், நான் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கார். ரேவதியிலேருந்து உத்திரட்டாதிக்கு மாறி இருக்கார், நம்ம வீட்டுள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கார். அதனால் பெரிய சேஞ்சஸ்ன்னு கிடையாது, பட் நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்களே பார்ப்பீங்க. முக்கியமாக 27ஆம் தேதியிலேருந்து பாருங்கள் உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குது, உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, பண செலவு எப்படி இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். சரியா? சில பேருக்கு நல்லதாகவும் அமைஞ்சிருக்கு, சில பேருக்கும் கொஞ்சம் பாதகமாகவும் அமைஞ்சிருக்கு. எதுவாக இருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்றது இப்போ பார்க்கலாம். மீன்வைல் நல்ல விஷயம், எனக்கு தெரிஞ்ச நிறைய மீனராசிக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிட்டுருக்கு. ஏன்னா உங்கள் 5ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு இப்போ வர அதிகமான மீனராசிகளில் என்னை இப்போ குரு பார்வை உங்களை பார்க்குறதுனால போன வருஷம்லாம் மீனராசி வந்தாலே ஏதோ கஷ்டத்தில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ மீனராசி வந்தாலே தெரியுது கொஞ்சம் நல்ல நியூஸ் வரும். முக்கியமாக அதிகமாக வருது குழந்தை பாக்கியம். நல்லா பார்த்துட்டேன். அதனால் குழந்தை பாக்கியம் ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். வீட்டில் எதனா பிரச்சனை இருந்து பிரிஞ்சவங்க எதனா பேச்சப் திருப்பி ஒன்று சேரணும்னா தாராளமாக ஒன்று சேரலாம். இதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கு. பண்ணுற பிஸ்னஸில் ப்ராஃபிட் ஏறுது. அப்பா கிட்டேருந்து, குருமார்கள்கிட்ட இருந்து, கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்தெல்லாம் நிறைய சப்போர்ட் வருது. இப்போ ஒருத்தருக்கே எல்லாமே வருதுன்னு சொல்லாங்க. இந்தந்த ஆப்ஷன் இருக்குது. யார் எது ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மாலாம் கவர்மெண்ட்லேருந்து சப்சிடி வாங்கினாங்க. அந்த மகளிர் சுய உதவி கூட சப்சிடி வாங்கினாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அப்பா இருந்த அந்த சொத்து எழுதி கொடுத்தாரு. அவங்களுக்கு ரொம்ப நாள் வராத விஷயங்கள். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அமையும். உங்கள் கட்டத்தை பொறுத்து டீட்டெயிலாக வேணும்னா கட்டம் பார்த்தா தான் எனக்கு தெரியும். கட்டம் அனுப்புங்க, நம்ம அதை பார்க்கலாம். மற்றபடி ஏதோ ஒரு விதமான நல்லது கவர்மெண்ட் கிட்ட இருந்தோ, அண்ணனுங்க கிட்ட இருந்தோ, இல்லை குருமார்கள் கிட்ட இருந்தோ, இல்லை உங்களோட சீனியர் மேனேஜர்ஸ் கிட்ட இருந்தோ ஏதோ ஒரு விதமான நல்லது அமையும். நட்சத்திரம் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம் குருவோட நட்சத்திரம் குரு வீட்லேயே இருக்குது. அதில் இதில் பிறந்தவர் யாருன்னா குபேரன், தலைவன் குபேரன் தான் இதில் பிறந்தது. குபேரர் வழிபாடு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். தாராபலனில் பார்க்கும்போது உங்களுக்கு திருப்பதி நல்லா வேலை செய்யும். தாராபலனுக்குன்னு ஒரு இன்டர்வியூ எடுப்போம், அது ஒன்றும் சூப்பராக இருக்கும். உங்கள் தாராபலனில் திருப்பதி ரொம்ப நல்லா வேலை செய்யும். தாராளமாக வழிபாடு பண்ணலாம். பெருமாள் வழிபாடு நீங்கள் பண்ணலாம். வியாழக்கிழமை குரு ஹோரையில் வழிபாடு பண்ணுங்கள். பூந்தி கொடுங்க, கல்கண்டு கொடுங்க. சித்தர்கள் ஜீவசமாதி போங்க. சித்தர்கள் ஜீவசமாதி போகும்போது கல்கண்டோ புளிப்பு மிட்டாய் கொடுங்க. புளிப்பு மிட்டாயெலாம் அப்படி வேலை செய்யும். புளிப்பு மிட்டாய் பின்னாடி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? நீங்கள் எந்த சித்தர் ஜீவசமாதி போங்க, அங்கே இப்போ பெரும்பாலும் கல்கண்டு இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ஜீவசமாதிகள் பழக்கம் இருக்கிறதுனால அப்போல்லாம் அந்த புளிப்பு மிட்டாய் நிறைய வைப்பாங்க. புளிப்பு மிட்டாய் அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? இது ஓகே. ஸோ நீங்கள் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்ணலாம். அடுத்த நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம். உத்திரட்டாதினாவே அம்மா பையன் அம்மா பொண்ணு. கல்யாணம் ஆன பிறகு கூட அம்மா பேச்சு அம்மா பொண்ணு, அம்மா பேச்சை பயங்கரமாக கேட்பாங்க. சனி பகவானும் அதே மாதிரி தான். அம்மாவுக்குன்னா அவ்வளோ லவ் பண்ணுவார் சனி பகவான். சரிங்களா? ஸோ ஒன்று அம்மாவை நல்லா பார்த்தவங்க, அம்மா மூலிமா உங்களுக்கு நிறைய ஹெல்ப் வரும். ஓகேவா? இது ஒன்று. அடுத்து வழிபாடுனமும் பெருமாள் வழிபாடு அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். முடிஞ்ச அளவுக்கு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு கம்மி பண்ணுங்கள். கருப்பு கலர், ப்ளூ கலர். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா சனி பகவான் வீடு, உங்களோட லக்கி கலர் ப்ளூ, லக்கி கலர் கருப்பு அப்படின்னா, சனி பகவான் வீடு அது கருப்பு கலர் ப்ளூ கலரை ரெப்ரசன்ட் பண்ணும், லக்கி கிடையாது. சரிங்களா? ஏற்கனவே சனி பகவான்னா ஊறி போயிருக்கு நம்ம உடம்புல. ஏன்னா சனி பகவான் நட்சத்திரம் ஒன்றும் கருப்பியும் ப்ளூமையும் சொன்னால் அந்த தாக்கத்தை அதிகமாக இழுக்கிறேன். அது ஒரு கலரும் அந்த கிரகத்தை இழுக்கும், கிரகத்தோடைய ஆற்றலை இழுக்கும். கருப்பு போட்டால் ஒன்று இழுக்கும். பெஸ்ட்டு
மஞ்சள் போங்க, மஞ்சள், வெள்ளை, பட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி லைஃப்பில் செம்ம சேஞ்சஸ் வரும். இதுதான் கலர் தெரப்பியில் சொல்லி தருவேன். சரிங்களா? அடுத்தடுத்து நிறைய கண்டென்ட் வீடியோஸ் வரும், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கலர் தெரப்பியில் இது யூஸ் பண்ணுவோம். ஸோ மஞ்சள் கலர், வெள்ளை கலர் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. பெண்களாக இருந்து சார் எப்படி சார் வெள்ளை அந்த அளவுக்கு யூஸ் பண்ணோம்னா, பட்டு இந்த கேரளா சாரீலாம் வந்துடுமா, வெள்ளையிலே சந்தன கலர் பட்டு ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும் போது லைட்டான கலர்ஸ், பிங்க் அது மாதிரி லைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரி, அடுத்து கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம். இப்போ அதுலேருந்து தான் உத்திரட்டாதிக்கு அவர் ட்ராவல் பண்ணுறார். சரி, ரேவதி நட்சத்திரம்ன்றது புதனால் ஆலப்படம் நட்சத்திரம், சனீஸ்வர பகவான் பிறந்த நட்சத்திரம் இதுவே. ஓகே, அப்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப நல்லது. மங்கள சனீஸ்வரர் வழிபாடு ரொம்ப நல்லது. மங்கள சனீஸ்வரர் சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு. இன்னொன்று மீனராசி அப்படின்னாவே டீஃபால்ட்டாக மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரோட வழிபாடு பண்ண. ஏன்னா மீனாட்சி அம்மன் மீன ராசியை ஆள்றவன் அவள் புதன். சரியா? அவருடைய ஹஸ்பண்ட் சுந்தரேஸ்வரர் குரு. இது குருவோடைய வீடு. அதனால் மீனாட்சி அம்மனை சுந்தரேஸ்வரரோட வேண்டுங்க. இந்த சனி பயிற்சியிலேருந்து நீங்கள் முழுமையாக வெளியே வருவீங்க. அந்த மங்கள சனீஸ்வரருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். சரியா? இப்போ எப்பவுமே சொல்கிறதா, உங்கள் ராசி லக்னம் இது ரெண்டுத்துக்கும் தமிழ் மக்கள் மட்டும் எடுத்திங்கன்னா ஒரு 2 கோடி பேராவது வருவாங்க. அந்த 2 கோடி பேருக்கும் நம்ம பொதுவாக தான் சொல்ல முடியும். இப்போ நம்மளுடைய இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலே நட்சத்திரம் பொறுத்து அவ்வளோ மாறுது. அப்போ ஒவ்வொருத்தருடைய கிரகநிலை பொறுத்து எவ்வளோ மாறும். அதனால் நிறைய பேருக்கு மாறும். ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு 50% உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மேட்ச் ஆகும். ஓகேவா? இது யாருக்கெல்லாம் மேட்ச் ஆச்சோ எனக்கு கொஞ்சம் நல்ல டீட்டெயில்ஸ் தேவைப்படுது சார் அப்படின்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். நம்பர் கீழே இருக்குது, கால் பண்ணுங்கள். இல்லை முக்கியமான விஷயங்கள் நடக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இந்த 27ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் அதிகமாக தூங்குவீங்க. நிறைய பேருக்கு புதுசாக முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் திருப்பி வரும். ஏன்னா இந்த வக்ர பயிற்சியில் திருப்பி பழைய கர்மாலாம் லைட்டாக நம்மளுக்கு கிண்டி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் எனக்கு நடக்குது சார், இல்லை எனக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணுங்கள். இது ஒன்று. உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது இப்போ தெய்வ வழிபாடுகள் சொன்னால இது உலக நன்மைக்கு உலக ஜாதகம் வச்சு இந்த ராசி நட்சத்திரத்துக்கு எந்த கடவுள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒன்று உங்களுடைய ஜாதகம் பார்த்தா அந்த கட்ட அமைப்பு எந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குன்ற கட்ட அமைப்பை பார்த்தா ஒன்றும் ஷார்ப்பாக எந்த தெய்வம் எந்த ரூபத்தில் எந்த ஊர் கோவிலில். ஏன்னா முண்டேன் அஸ்ட்ராலஜின்லாம் இருக்குது நம்ம சேனல்லையே. உலகவியல் பற்றி நான் நிறைய பேசியிருப்பேன். அதில் நிறைய ஊர்களில் என்ன நடக்குன்ற இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் முண்டேன் அஸ்ட்ராலஜின்றது வரும். அதை வச்சு எந்த ஊரில் இருக்க கோவிலுக்கு போனால் நல்லது, அதை பொதுவாக ஒரு சாமி சொல்லாமல் உங்கள் ஜாதகத்துக்கு எந்த கோவிலில் போய் எப்படி வழிபாடு பட்ட நல்லது, எந்த நாள் எந்த நேரம் எந்த ஹோரையில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றதுல சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் கடைபிடிக்கும் போது ஃபாஸ்ட்டாக வரும் ரிசல்ட். என்ன சொல்கிறாங்க, இது 2 கோடி பேருக்கு பொதுவாக சொல்கிற விஷயம். அந்த பொதுவிலே எனக்கு எல்லாமே சரியாயிடுமானா ஓரளவுக்கு சரியாகும். ஆனால் தீர்வு உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா உள்ளே நீங்கள் தேடி போய் பார்க்கணும். இது பார்த்தாச்சு, இதை தாண்டி சார் எனக்கு, ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட ஜோசியரே நிறைய பேர் வராங்க. இது அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜோசியர் நிறைய பேர் வராங்க. நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நம்ம நிறைய கிளாஸ் எடுக்கணும். மெயினாக இங்கிலீஷில் அதிகமாக போயிட்டுருக்கு இப்போ கிளாஸ். சரிங்களா? ஸோ கிளாஸாகவே எனக்கு படிக்கணும் சார்னாலும் தாராளமாக படிக்கலாம். இதை தாண்டி சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தூக்கம் அதிகமாக வருது, இது பண்ணால் சரியாகுன்றது எனக்கு புரியுது, ஆனால் என்னால் பண்ண முடியல. இந்த கோவிலுக்கு போனால் சரியாகுன்றது எனக்கு தெரியுது, கோவிலுக்கு போக முடியல. நிறைய பேருக்கு நடக்கும், என்னையும் சேர்த்து. ஏன்னா 27ஆம் தேதியிலேருந்து நான் நைட்டு தூங்குறது இல்லை. என்னுடைய எல்லா வேலையுமே தலைக்கீழ மாறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நேரத்துலலாம் நான் என்ன பண்ணுவேன்னா மலர் மருந்து யூஸ் பண்ணேன்னா கையில் இருக்கிற, இப்போ நம்ம கையில் வச்சுருக்க செங்கோல் மாதிரி இது நம்மளுக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் தரும். உங்களுக்கு மலர் மருந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் உங்களுக்கு சப்போர்ட். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா? இதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அது வேலை செய்யும். அதே மாதிரி மலர் மருந்தும் என்னால் நீங்கள் சொல்கிறத என்னால் ட்ரை கூட பண்ண முடியல, எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா மலர் மருந்து. நான் மலர் மருந்து பேரெல்லாம் நான் இங்கே சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, இது சாமி கோயில் மாதிரில சொன்ன ஒன்று கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குன்னு
மலர் மருந்து பேரை சொன்ன இஷ்டத்துக்கு எல்லோரும் ஏதோ சாக்லேட் மிட்டாய் வாங்குற மாதிரி வாங்கி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அது அந்தமாதிரி பண்ணக்கூடாது. அது மலர் மருந்துன்றது அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியணும். ஆனால் அது வேணுன்றவங்க எனக்கு தனியாக தான் கால் பண்ணணும், சரிங்களா? ஆனால் எல்லாத்துக்கும் மேலே தெய்வம், அதை முக்கியமாக சொல்லியாச்சு. அதனால் நம்ம இப்போ உங்கள் ராசி, லக்னம், நட்சத்திரத்துக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன் பார்த்தோம். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் அந்த மங்கள சனீஸ்வரர், ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தி எல்லாரும் எல்லா நல்லதும் செய்ய டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.